சரி நவிய குட்டி, இந்த ஃபோன் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் இல்லையா? இல்லை யார் இடையில ஃபோன் பண்ணலைன்னா நீ இடையில ஃபோன் பண்ணணும். என்ன அப்பாவுக்கு ஃபோனில் இருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபோனிங் ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியுமா? எனக்கு பெரிய அக்காளாக்கும். எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரிய அத்தையோட பொண்ணு தான். அவன்னா ஒரு நல்ல ஒரு குக்கராக அவள். சின்ன வயசுலேயே எல்லாம் சமைப்பா. அவளுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் எல்லாம் என்ன சந்தேகம் கேட்டாலும் அவள் தான் சொல்லிக் கொடுப்பா. சமையல் பற்றி எல்லாம் தெரியும். அப்போ நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோனில் விழிச்சு உங்கள் சந்தேகம் கேட்கல. அவள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பா. என்ன சரியா? அவள் ஃபோன் நம்பரை நாங்கள் சொல்லுவோம். அப்போ நீங்கள் அதில் கூப்பிடணும். என்ன அக்கா, நீ எப்படி நல்லா கூப்பிட்றானே சொல்லு அப்போ அதை பற்றி. எனக்கு அம்மா வீட்டு எனக்கு தெரியும் இல்லையா? ஒரு மண்ணை உடஞ்சாளாக்கும். ரப்பர் காவடிச்சா அங்கே ஓடும், சுள்ளி வரக்கிறதுக்குன்னு அதுக்கு ஓடும். இல்லாட்டி அப்புறத்தை வீட்டில் யாருக்கிட்டாவது பேசிக்கிட்டு தெரியும். அப்படி எனக்கும் தம்பிகளுக்கும் தங்கச்சிக்கு எல்லாம் பசிக்கும் இல்லையா? அப்போ நான் முன்னே அடுக்கலையில் கேரி ஏதாவது எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் நல்லா எனக்கு சமையலில் நல்ல ஒரு இதாச்சு பார்த்துக்க. ஹலோ, கேளுங்க. இந்த ஸ்பீக்கரில் போடுண்ணா. ஹலோ, நான் இந்த கொலைசாரத்தில் இருந்து கூப்பிட்டேன். எனக்கு பேர் சொல்லணுமா? லைசாலாக்கும். அப்புறம் எனக்கு சந்தேகம் என்னென்னா, நான் சாம்பார் வச்சா ரசம் மாதிரி வருது, ரசம் வச்சா சாம்பார். இதில் எனக்கு மாமியாருக்கு என்னைக்கு சண்டை பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு வழி சொல்லுங்க அப்போ. அது தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து இறங்கும்போது இடது வசத்தில் ஒரு முடுக்கு போகுது இல்லையா? எனக்கு வழி இல்லை, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லாப்புல. ஐயோ, வழின்னு கேட்டப்போ எனக்கு சீக்கிரம் அதுதான் ஞாபகம் வந்தது. பிள்ளை, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வை, ரசம் வச்ச மாதிரி ரசம் வை. உனக்கு மாமியார்கிட்ட சாம்பார் வைக்கும்போது இன்றைக்கி நான் ரசம் வச்சேன்னு சொல்லு, ரசம் வச்சேன்னுக்கு நீ சாம்பார் வச்சேன்னு சொல்லு. அவ்வளோதான், பிரச்சனை தீர்ந்து போச்சு. நல்ல ஐடியா, ரொம்ப நன்றிண்ணா. ஹலோ, சொல்லுங்க. எனக்கு இந்த பச்சடிக்கும் கிச்சடிக்கும் உள்ள வித்தியாசம் இது வரையும் புரியல பார்த்துக்கணும். எனக்கு வயசு 50 ஆகுது. இது வரைக்கும் ஒன்றும் நிறைய எனக்கு எப்படி பச்சடி எப்படி கிச்சடின்னு தெரியல. சொல்லி கொடுங்க அப்போ. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. பச்சடியில் கீ வராது, கிச்சடியில் பா வராது, அவ்வளோதான். அவளுக்கு 50 வயசாச்சா பச்சடிக்கும் கிச்சடியும் வித்தியாசம் தெரியாதுன்னு. அதான் இப்படி சொன்னேன் பார்த்துக்க. ஐயோ அக்கா, கோவப்படாத. அது என்ன கேட்குறது, அதுக்கு பதில் மட்டும் சொல்லி கொடு பார்ப்போம். இப்படியெல்லாம் முன்ன கேட்டால் கும்பி அரிச்சு தான் வருது. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நான் இந்த தக்கலையில் இருந்து கூப்பிடுவேன். எனக்கு இந்த அம்மியில் சம்மந்தி அரைச்சா தான் நல்லா பிடிச்சவளும் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு பொண்டாட்டிக்கிட்ட சின்ன கேட்க மாட்டான். அவன் மிஸ்கியில் தான் அரைச்சியா. இந்த அம்மியில் அரைச்சா இல்லையா நல்லது கேட்டு நீங்கள் அவளும் கூட இருக்கா சொல்லி கொடுங்க பார்ப்போம். அம்மையில் அரைச்சா மாதிரி ருசின்னா நீங்கள் தான் அரைச்சணும். தெரியுமா? உங்களுக்கு கைங்காலம் விளங்காம தோணும் இல்லையா? இந்த மனையை அரைச்சா தான் உங்களுக்கு இறங்குமா கீழோட்டு. நல்லா இருக்க கதை. அக்கா, ஏன் அக்கா இப்படி எல்லாம் பேசி போன ப்ரோக்ராம் யாரும் முன்ன கூப்பிடாது. எனக்கு வீட்டில் கலவன் இப்படி தான். அவனுக்கு நான் அம்மியில் அரைச்சா தான் தொண்டையில் கூட இறங்கும். இப்படி குறை நான் இறங்கி இருக்கு. இப்படி அவளுக்கு அரைச்சாண்டே தானே என்ன கைங்காரம் விளங்காம இருக்கு. அதான் சென்னை பார்த்துக்க. பாக்கி எல்லா ஆணுங்களுக்கு தான் சென்னை. அல்ல, அது என்ன கும்பி அரிச்சராக வேறு அது. ஹலோ, சொல்லுங்க. சரி, கோவப்படாத. ஹலோ, நான் இந்த முளையிலேருந்து கூப்பிடாம பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாயசம் வச்சிருந்தோம் தெரியாமல் சீனி வேற உப்பு போட்டா என்ன பண்ணணும்? பாயசம் பண்ணும்போ செவத்தையும் செம்மண்டெல்லாம் பண்ணுது. சீனிக்கு வேறு உப்பு போடுது. உப்பு அப்படிப்பட்ட வழியால் சும்மா விடக்கூடாது. என்ன நல்ல துறப்பை எடுத்து வச்சு நல்லா சாத்து பின்ன அதுக்கப்புறம் மறக்காது. நல்ல பின்ன